யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு ஆதவ் மூசா அவ் கமா கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்று தராவி தொழுகையில ஓதப்பட்ட இந்த வசனங்களில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அதிகமாக ஓதப்பட்டது. திருக்குர்ஆன்ல 6666 வசனங்கள் இருக்கிறது என்றால் அதில் 4 ஒரு பகுதி வசனங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை பேசக்கூடியதாகவே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பேசப்படாத அத்தியாயங்களே இல்லை என்று சொல்லலாம். குர்ஆன் என்னமோ ரசூலுல்லாஹ்க்கு அருளப்பட்டது. ஆனா அந்த குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தான் அல்லாஹ் அதிகமா பேசுறான். அவ்வளவு வசனங்கள். அதுலயும் பொதுவாக ஒரு மனிதரை பத்தி எடுத்து சொல்லணும்னா நல்ல விஷயங்களா இருந்தா எடுத்து சொல்லலாம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமா எடுத்து சொல்லப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த சமூக மக்கள் அவர்களுக்கு செஞ்ச அநியாயங்கள், அட்டூழியங்கள், மூசா நபிக்கு செஞ்ச கொடுமைகள், இப்படியெல்லாம் செஞ்சானுவ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார். அதுலதான் ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு ஆதவ் மூசா, ஈமான் கொண்டவர்களே, மூசாவுக்கு அந்த சமூக மக்கள் நோவினை செய்தது போன்று, கொடுமைகள் செய்தது போன்று நீங்கள் உங்களுடைய நபிக்கு கொடுமைகள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே இந்த அளவுக்கு அவங்க கொடுமை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, ஏன் அவங்க அப்படி கொடுமை பண்றானுவ, கொடுமை பண்ணினானுவ, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் ஏன் அவங்க அப்படி கொடுமை பண்ணினானுவ என்று கேட்டா அவனுடைய இயற்கை புத்தியே அதுதான். அவங்க எல்லாம் யாரு? இன்னைக்கு யூதர்கள் சொல்றோம் இல்லையா, அவங்கதான் அவங்க. இன்னைக்கு யூதர்கள்னு சொல்றோமே, அவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள். அங்கிருந்து வந்தவங்க தான். அவங்களுடைய இயற்கை குணமே என்னன்னா, எல்லா மனிதர்களுக்கும் மேல நம்ம தான் இருக்கும், நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கு. இந்த அடிமைத்துவம், அடிமைப்படுத்தணும் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் மேலோங்கி போய் கிடக்கு. எந்த துறையா இருந்தாலும் அங்க நான் தான் இருக்கும். மாப்பிள்ளை வீடா இருந்தா மாப்பிள்ளை நானா தான் இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளை நானா இருக்கணும், குணம் வீடா இருந்தா குணமும் நானாதான் இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு புத்தி உள்ளவர்கள் இந்த யூதர்கள். இவர்களை போல ஒரு கேடுகட்ட சமுதாயம் உலகத்துல இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா இவர்களை தவிர வேற யாரையுமே சொல்லல. அல்லாஹ் தான் எல்லா இனத்தையும் படைச்சிருக்கிறான். கபாயில் தாரஃபு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நான் பல இனங்களை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனா அவனே அதுல ஒரு இனம் மோசமான இனங்கிறது அது யூத இனம் மட்டும். அதனுடைய பிரிவினர்கள் தான் இன்று இருக்கக்கூடிய நம்முடைய ஆரியர்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள். இவர்களும் அந்த இனத்திலிருந்து வந்தவங்க தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஃபதன்னாக ஃபுதூனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல சோதனைகளை கொடுத்து நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவார். அதே போல இந்த யூதர்கள் மூசா நபிக்கு மட்டும் பல சோதனைகளை கொடுக்கல, பிரச்சனைகளை கொடுக்கல, அல்லாவுக்கே பிரச்சனை கொடுத்தவனுங்க, அல்லாவுக்கே பிரச்சனையை உண்டு பண்ணவங்க. எப்படின்னா, அல்லாஹ் ரொம்ப ஏழை என்று சொல்லுகிறார். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஏழை, நாங்க தான் பணக்காரன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் ரொம்ப பலவீனமானவன், நாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்களுக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹுவையே அவர்கள் எப்படி ஒரு வரம்பு மீறி பேச வேண்டுமோ அப்படி பேசியவர். அதே போல அந்த யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கவே பிடிக்காது. திருக்குர்ஆன் சொல்லுது, குல்மன் அதுவன் ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் எனக்கும் எதிரிகள் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
ஜிப்ரீல் அவர்களுக்கு பிடிக்காது, மலக்குமார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு மனிதர்கள். யார்? இந்த யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் வெக்க சுபாவம் உள்ளவர், ரொம்ப வெக்கப்படுவார். அதனால இந்த பொது குளங்கள்ல, ஏரிகள்ல, ஆறுகள்ல குளிக்க போனார்னா மதிய நேரத்துல தான் போய் குளிப்பார். யாரும் இல்லாத நேரமா பார்த்து போய் ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து வச்சுட்டு அப்படி குளிச்சுட்டு வருவார். 10 பேர் குளிக்கும் போது இவர் போய் குளிக்க மாட்டார். அப்படி ஒரு உடம்ப யாருக்கும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் சுபாவம். அப்ப இவங்க என்ன சொல்றானுவ, கதை கட்டி விடுறானுவ, மூசாவுக்கு வந்து விர வைக்க இருக்குது. எப்படி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் இது. மூசாவுக்கு விர வைக்க இருக்குது, ஒரு விர வீங்கிட்டு இருக்கும். அதனாலதான் அவர் நம்ம இடத்துல காட்டுறது பெயர்ந்துட்டு அப்படி தனியா அப்படி யாரும் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கிளப்பி விட்டானு ஊரெல்லாம். ஒரு நபிக்கு ஒரு குறையை காட்டுவது அழகல்ல. ஒரு நபிய குறை உள்ளவராக காட்டிட்டோம்னா, ஒரு நபியவே எல்லாம் குறை உள்ளவரா படைச்சிருக்கிறா, இவர் என்ன சமூகத்துக்கு ஒரு நிறைவை கொடுத்துட போறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில உருவாயிடும். அப்படி உருவாக்குறதுக்கு தான் அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் போய் குளிக்க போனாங்க. எப்பவுமே அந்த காலத்தினுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, இருக்கிறதே ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் வச்சிருப்பாங்க. யாருமே இல்லாத இடமா இருந்தாக்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அவுத்து வச்சுக்கிட்டு தனியா ஹாயா ஃப்ரீயா நிர்வாண குளியல் ஒண்ணு குளிச்சுட்டு வருவாங்க. அப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஒரு கல்லு மேல வச்சுட்டு போய் நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்காங்க ஆத்துல. குளிச்சு முடிச்சிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடலாம்னு சொல்லி வரும்போது அந்த கல்லு ஆடைகள் பறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான், காத்தடிச்சு பறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் மேல கல்ல வச்சிருந்தாரு. இப்ப இந்த கல்லு என்ன செய்யுது, அந்த ட்ரெஸ் அப்படியே சுத்திக்கிட்டு ஓடுது, அந்த கல்லு ஓடுது. இவரு ட்ரெஸ் முடிக்கிறதுக்கு பின்னாலேயே ஓடுறாங்க. இந்த கல்லு என்ன செஞ்சிச்சு, ஊருக்குள்ள போய் தெரு தெருவா சுத்துது. எப்படி ஊர்ல இருந்த எல்லா தெரு வழியாகவும் ஓடிடுச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா தெரு வழியாகவும் ஓடுனாங்க நிர்வாணமாக. எதை பிடிக்கிறதுக்கு, ட்ரெஸ் பிடிக்கிறதுக்கு ஓடினாங்க. இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க, மூசாவுக்கு முன்னால சொன்ன மாதிரியான குறைகள் எதுவும் கிடையாது. அல்ல எப்படி நிரூபணம் பண்றான். இது நம்ம பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல இருந்த அந்த குறையை கண்ணெதிர காட்டி எல்லா மக்களையும் அதை நம்ப வச்சாங்க. அதுதான் அங்க உண்மை. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல அந்த சமுதாய மக்கள் மிகவும் கேவலமான முறைகள் எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதாக திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சமுதாய மக்கள் ஃபிரௌனிட்ட இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நடவடிக்கைகளை செஞ்சாங்க. கடைசியா என்ன செஞ்சாங்க, முழுமையான வெற்றி இந்த ஃபிரௌனிட்ட இருந்து நமக்கு கிடைக்க வேண்டும்னா இந்த ஊரை விட்டு நம்ம எல்லாரும் போயிடும், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு எல்லாரும் புறப்பட்டு வந்துருங்க, நம்ம போயிடலாம் சொல்லி அந்த மக்களை அழைத்தார்கள். எல்லா மக்களும் வந்துட்டாங்க. யூதர்கள் தான், பனி இஸ்ரவேலர்கள் தான், எல்லாரும் வந்துட்டாங்க. ஊரையே கூட்டிட்டு போயிட்டாங்க. 6 லட்சம் பேர் ஏறத்தாழ 6 லட்சம் மக்களை அழைத்து கொண்டு கடலுக்கு போயிட்டார், நைல் நதிக்கு போயிட்டார். நைட்டு ஜாமத்துல அங்க போய் சேர்ந்தோம்னாக்க விடியகால நேரம் ஆயிடுச்சு. இந்த 6 லட்சம் மக்கள் 7 லட்சம் மக்கள் ஏறத்தாழ பனி இஸ்ரவேலர்கள் எல்லாருமே புறப்பட்டு ஊரை விட்டு வெளியே போறாங்கிற தகவலை ஃபிரௌன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு பின்னாலேயே வரான். விடிஞ்சு போச்சு. முன்னால கடல், ஃபிரௌன் பின்னால துரத்திக்கிட்டு வரான். அவன் ஒரு பெரிய கொண்ட படையோடு திரட்டிட்டு வரான். ஜனங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. யூதர்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பனி இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. பயந்து போய் என்ன மூசா இப்படி பண்ணிட்ட, முன்னால வந்து கடல் இருக்குது, தப்பிச்சு போக முடியாது, பின்னால இவன் துரத்திட்டு வரான், இப்படி நிர்பந்தமான நிர்கதியான நிலைமையில கொண்டு வந்து எங்களை விட்டுட்டீங்க என்று அவர்கள் எல்லாம் வசைப்பாடினார். அல்லாஹ் சொன்னா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், நீ அழைச்சிட்டு போனா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இங்க வந்த பிறகுதான் இந்த மட்டும் நான் என்ன செய்யணும்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நான் தான் கேட்கறேன், யா அல்லாஹ் என்ன இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன், பின்னால அவன் துரத்திட்டு வரான், முன்னால கடல் இருக்குது,
நான் எப்படி என்னுடைய சமுதாய மக்களை காப்பாத்துவேன்? ஒன்னும் பயப்படாத, கையில வச்சிருக்கிற குச்சியால கடல்ல ஒரு அடி அடி, அது உனக்கு வழி விடும், நீ புறப்பட்டு போயிடுது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல்ல தன்னுடைய குச்சியால ஒரு அடி அடிச்சாங்க, அது ஒரு வழி விட்டுச்சு. வழி விட்ட உடனே ஒரே வழிதான், நல்ல அகலமா பெரிய வழி, ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரே வழியா இருந்துச்சு. இப்ப அவங்க சொல்றானுவ, மூசா நாங்கெல்லாம் உயர் ஜாதிக்காரங்க, எல்லாரெல்லாம் ஒரே வழியெல்லாம் போக முடியாது, என் சாதிக்காரனுக்கு வேற வழி வேணும், அந்த சாதிக்காரங்களுக்கு வேற வழி வேணும், அந்த சாதிக்காரங்களுக்கு வேற வழி வேணும், ஓடுறதுக்கு தப்பிச்சு ஓடணும், இதுல வேற என்ன சாதிக்காரனுக்கு அந்த மாதிரி வழி. அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்கும் போது, சரி எத்தனை வழி வேணுமோ அத்தனை அடி அடிங்க, அத்தனை வழி பிறக்கும். இப்போ 6 வழிகள் பிறந்தது கடல்ல, 6 ஒவ்வொரு வழியாக உள்ளுக்கு இறங்கி போயிட்டு இருக்கிறான். போய்கொண்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இப்படி தண்ணி நிக்குது, இப்படி தண்ணி நிக்குது, இப்படி தண்ணி நிக்குது, தண்ணீராலான சுவர்கள், தண்ணீராலான சுவர்கள் நடுப்புற போது ஜனங்க போய்கிட்டே இருக்கிறான். அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது மூசா நபியிட்ட ஒருத்தன் கேட்கிறான், மூசா இந்த வழியில நான் போறேன் கரெக்ட், அடுத்த வழியில அவங்க எல்லாம் வராங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க எல்லாம் எங்கேயா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா, இந்த சுவத்துல கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஜன்னல் வச்சு விடு, இந்த தண்ணீராலான சுவத்துல அங்கங்க கொஞ்சம் ஜன்னல் வச்சு விடு, அப்ப அவங்கள பார்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்க. அவன் கழுதை எடுத்துட்டு போறான், ஒட்டகத்தை எடுத்துட்டு போறான், கோழியை தூக்கிட்டு போறான், ஆடுகளை தூக்கிட்டு போறான், இப்படி கிடைச்சதெல்லாம் அவன் சாமான தூக்கிட்டு போறான், தட்டுமுட்டு சாமான்களை தூக்கிட்டு போறான். அவன் அந்தாண்ட பாத்துக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு ஜன்னல் வேணுங்கிறான், அதையும் வச்சு கொடுத்தான். அப்ப அவர்களுடைய மனநிலையை பாருங்க, எவ்வளவு, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு வசதி வாய்ப்பு வேணுமா, எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு வசதி வேணும். எவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் அந்த யூதர்கள். ஆக இப்படியா எல்லாருமே மேல ஏறி போயிட்டாங்க. பிறவனு வந்தா, எனக்காக கடலே பிளந்திருக்கிறது, வழி விட்டிருக்கிறது, பாருங்கள் எனக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்ட்டு அவன் உள்ளுக்கு இறங்கிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் ஃபுல்லா மேல ஏறிட்டாங்க, இவனுக்கு ஃபுல்லா உள்ளுக்கு இறங்கினானுவ, தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவர்கள் அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே அங்க போன பிறகு பாலைவனம், அது ஒரு பாலைவனம், தீக் என்ற பாலைவனம். அந்த பாலைவனத்துல போய் எல்லாத்தையும் தங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கிராமம், அந்த கிராமத்துல சில மனிதர்கள், அந்த மனிதர்கள் ஒரு தெய்வத்தை கும்பிடுறான், அங்க ஒரு சிலையை வச்சுட்டு அவன் கும்பிடுறான். அப்ப அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த யூதர்கள் அந்த பனீஸ்வரர்கள் சொல்லுகிறார்கள், மூசா இந்த மாதிரி நமக்கும் ஒரு தெய்வம் தான் பரவாயில்லையே, நீ என்னமோ அல்லாஹ் இல்லன்னு சொல்ற, பார்க்க முடியலையா அவனை, அது எப்படி நம்புறது, கண்ணுக்கு எதிர ஒண்ணு இருக்கணும்பா அப்படிங்கிறான். அதே போல நமக்குன்னு ஒரு வேதம் ஒண்ணு வேணும், அது கண் எதிர இருக்கணும் என்று அவன் கேட்கிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, எல்லாம் நான் ரெடி பண்றேன், பேசாம இருங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து வஹி வருகிறது, உங்களுக்கு வேதத்தை நான் தரேன், நீங்க இந்த இடத்துக்கு தூர் சீனா மலைக்கு வாங்க என்று அல்லாஹ் தஆலா கூப்பிடுகிறார். கூப்பிடும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அண்ணன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி அல்லாஹ் கூப்பிட்டுருக்கான், நான் தூர் சீனா மலைக்கு போறேன், இந்த சமுதாய மக்கள் பிரிஞ்சிடாம எல்லாம் ஒத்துமையா வச்சுக்கிங்க, நான் உங்களுடைய பொறுப்புல கொடுத்துட்டு போறேன் என்று சொல்லுகிறார். போயிட்டு வா தம்பி, நான் பாத்துக்கிறேன் என்று அனுப்பி வைக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்க வச்சு தொழுக வச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அந்த கூட்டத்துல சாமிரின்னு ஒருத்தன் இருந்தான். சாமிரி, அவன் பேரும் மூசா தான், அவன் பேரும் மூசா தான். பொதுவாகவே அந்த காலகட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டால் பிறவுனுடைய ஆட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன் கனவு கண்டு அந்த மூசா பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடும் பொழுது அந்த ஊர்ல பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி கொண்டே இருந்தார் கொஞ்ச நாளா. அப்புறம் என்ன செஞ்சான், அவன்
நம்ம ஊர்ல ஆண் வாரிசே இல்லாம போகுது, அதனால அது சிரமமா போயிடும். ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டுவோம், கொலை பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் பிறக்கிற ஆண் குழந்தைகளை விட்டுடுவோம். சந்தேகம் வந்தா யாரும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு எடுத்து இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படி ஒரு 30-40 வருஷமா அது நடந்துகிட்டு இருக்குது அந்த ஊர்ல ஒரு பழக்கம். ஏன்னா பிறகு 400 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தானே. அப்படி ஒரு பழக்கம் 400 ஒரு 30-40 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, கொலை பண்ணிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் இருக்கு இல்லையா, அந்த வருடத்துல பிறந்த எல்லா ஆண் மக்களையும் கொன்று கொண்டு இருந்தான். ஆனா அந்த நேரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு அல்லாஹ்தாலா என்ன வகை அறிவிச்சான், உங்களுடைய மகனை ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சு ஆத்துல விட்டுடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாரும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனை பெற்றெடுத்து ஆத்துல கொண்டு போய் நைல் நதியில கொண்டு போய் விட்டார். இந்த நைல் நதியில இருந்து ஒரு குறுக்கு சின்னதா ஒரு வாய்க்காலை வெட்டி ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ள வந்து போற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எப்படி ஃபிரௌனுடைய மாளிகைக்கு உள்ள நம்ம பெரிய பெரிய அந்த காலத்தினுடைய மகாராஜாக்களுடைய வீடுகள் எல்லாம் அரண்மனைகள் எல்லாம் உள்ளுக்கு நதிகள் ஓடும் இல்லையா, நம்ம நம்மளுடைய தலைமைச் செயலகத்திலே உள்ளுக்கு போய் பாருங்களா பெரிய வாய்க்கால் வெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நதி ஒண்ணு வெட்டி வச்சிருந்தான். அங்க அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளுமாக அங்க குளித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நதியில. இந்த பெட்டி அங்க வருது. யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லி அந்த அம்மா விட்டாங்களோ, நேரா பார்த்தா அந்த குழந்தை அவங்களுடைய கையிலேயே வந்து கிடைக்குது. அந்த அம்மா பெட்டியை திறந்து பார்த்தா அழகான ஆண் குழந்தை. ஃபிரௌனுக்கு ஆண் குழந்தை கிடையாது. ஃபிரௌனுக்கு ஆண் குழந்தை கிடையாது, வெறும் பொம்பளை பிள்ளைங்க தான். இந்த அம்மா ஆசியா அம்மா அந்த குழந்தைய எடுத்து பார்த்துட்டு, ஆகா அழகான குழந்தையா இருக்க, நான் வளர்த்துறேங்கன்னு சொல்ல, ஃபிரௌன் மறுப்பு எதுவும் தெரிவிக்காம வளர்த்துக்க அப்படின்னாங்க. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் இப்படி அனுப்பி வச்சு காஃபிர் இடத்துல மூசா நபி முஸ்லிமா வளர்ந்துகிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த சாமிரி இருக்கிறான் இல்லையா, சொன்னனே அவன் பேரும் மூசா தான். அவனும் கொலை செய்யப்படுகிற வருடத்தில் தான் அவனும் பிறந்தான். அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றணுமேன்னு சொல்லி ஊரை விட்டு வெளியே ரொம்ப தூரம் நடந்து போய் பாலைவனத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது வெயில் தாங்க முடியாம அந்த அம்மா தன்னுடைய குழந்தைய பெத்து போட்டுட்டு அங்கேயே இறந்து போச்சு. இந்த காட்சியை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் அந்த குழந்தை ரொம்ப பலவீனமா இருக்கு, அந்த குழந்தை வேணுமான நான் வளர்த்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துக்க அப்படின்ட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தினம் மானை கொண்டு வந்து புளியை கொண்டு வந்து அதுக்கு பாலை கொடுத்து அந்த குழந்தைய அப்படியே காப்பாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 7-8 வயசு வரலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து போகிற அந்த வழி இருக்குல்ல, அவங்க நடக்கக்கூடிய இடம், அவங்க காலை வச்சு எடுத்துட்டாக்க அந்த இடத்துல இருந்து அப்படியே பசுமையா செடி கொடிகள் வளர்ந்துடும். அப்போ அவங்களுடைய கால் பாதம் பட்ட அந்த பூமிக்கு அந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத சின்ன வயசுலயே அவன் விளங்கிக்கிட்டான் அந்த மூசா, அந்த சாமிரி என்பவன். அப்ப அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தான். எப்பயுமே என்ன செஞ்சான், அந்த மண்ணை வந்து இந்த கக்கத்துல யாருக்கும் தெரியாம இங்க ஒரு பாக்கெட் ஒண்ணு வச்சு இங்கதான் வச்சிருந்தான். இப்ப இவன் அங்க தீகு பாலைவனத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி தூர் சினாய் மலைக்கு போன பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவன் இருந்த பொழுது இவன் ஒரு வேலை செய்யறான். என்ன வேலை செய்யறான்னாக்க, இவங்க எல்லாம் அந்த துருக்கியில இருந்து புறப்பட்டு வர்றதுக்கு அந்த முதல் நாள் நைட்டு அந்த ஊர்ல ஒரு விசேஷம் நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நைல் நதியில கடந்து வந்தாங்க இல்லையா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்காக வேண்டி இந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அந்த கிபுத்தியின மக்கள் இடத்துல போய் நகை நட்டுகளை கொடுங்க, கொஞ்சம் போட்டுக்கிட்டு நான் கல்யாண காட்சிக்கு போயிட்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி நிறைய பேரு அவங்ககிட்ட போய் நகை நட்டுகளை வாங்கிட்டு வந்து போட்டிருந்தாங்க. மறுநாள் நைட்டு தான் எல்லாம் இங்க வந்துட்டாங்களே, வரும்போது அந்த நகைகளை ஃபுல்லா திருடிட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த திருட்டு நகை ஃபுல்லா இங்க பார்த்தாங்க 10,000 கிலோ இங்க கிடக்குது. இப்பதான் அந்த சாமி சொல்லுகிறான், நீங்க எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறது ஃபுல்லா திருட்டு நகை. நம்ம வந்து இப்போ இஸ்லாமிய முறைப்படி நம்ம வாழ்றதுக்குள்ள வந்துட்டோம், இதெல்லாம் நம்ம பயன்படுத்த கூடாது, இதை கொண்டு வந்து இங்க போட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
கொண்டு வந்து போடும் பொழுது போட்டுட்டாங்க, எல்லாரும் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் இந்த சாமி சொல்லுகிறான், எனக்காக நீங்க ஒரு துவா செய்யணும். என்ன? நான் எதை கீழே போட்டாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும், நீங்க துவா செய்யணும். நான் எதை கீழே போட்டாலும் மண் வச்சிருக்கிறான் இல்லையா, எதை நான் கீழே போட்டாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அது அங்க நடக்கணும், நீங்க கொஞ்சம் துவா செய்யுங்க அல்லா இருக்க. இவன் யாருன்னு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, இவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. சரி நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தானே என்று இவங்களும் அல்லாஹ்ட்ட துவா கேட்டு வச்சாங்க. அந்த துவா நபிமார்கள் கேட்ட துவா உடனே மறுபேதம் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. துவா செஞ்சுட்டு அவங்க பாட்டு அவங்க போயிட்டாங்க. இவன் அங்க போட்டு வச்சிருந்த தங்கம் மேல இந்த இந்த மணல் அப்படி தூவி விட்டு அவன் சொல்லுகிறான், எல்லாம் காலமாடா மாறிடுங்க அப்படின்னா. அங்க போடப்பட்டிருந்த தங்கங்கள் அனைத்துமே இந்த இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு, ஒரு 1.5 கிலோ சைஸ்ல எல்லாம் தங்க காலமாடுகளாக மாறிவிட்டன. தங்கமாக இருக்குது, உண்மையான காலமாடு இல்ல, தங்கமாக மாறிவிட்டது. காலமாடு உருவத்தில் இருக்குது, அது வாழை ஆட்டுது, வாயை அசைக்குது, சத்தம் போடுது. வாழை ஆட்டுது, வாயை அசைக்குது, சத்தம் போடுது. இதுதான் அந்த காலமாடு செய்யறது. பார்த்தாக்கா அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காலமாடுகள். இவன் சாமி சொல்றான், இதுதான் என் கடவுள். மூசா எங்கேயோ கடவுளை தேடி போயிருக்கிறார், மூசா எங்கேயோ கடவுளை தேடி போயிருக்கிறார், இதுதான் கடவுள், உங்களுக்கு எனக்கு இதான் கடவுள் அப்படின்ட்டான். ஆளுக்கு ஒரு காலமாட்டை எடுத்து கொண்டு போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆளுக்கு ஒரு காலமாட்டை எடுத்து கொண்டு போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லா கோயில்களையும் பாத்தீங்கன்னா காலமாடு இருக்கு. காலமாடு இல்லாத கோயில்களே கிடையாது. இந்த காலமாடு தான் அந்த காலமாடு. அப்படி வணங்கிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தாக்க கூட்டம், பெருங்கொண்ட கூட்டம் பிரிஞ்சு போய் கிடக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சு ஒரே கூட்டமா ஒரே மக்களாக வச்சுட்டு போனாங்க. இங்க வந்து பார்த்தாக்கா ஆளுக்கு ஒரு காலமாட்டை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிரிவினர்களாக பிரித்து போய் கிடக்கிறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல. நேரா வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனுடைய தாடியை பிடிச்சிக்கிட்டு, என்ன பண்ணிட்டு நீ தலைமுடி பிடிச்சிட்டு ஆற்றார, என்ன பண்ற, உன்னை நம்பி விட்டுட்டு போனேன், கூட்டத்தை இப்படி பிரிச்சு விட்டுட்டியே. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் தாடியெல்லாம் நீ பிடிக்காத, என் தலைமுடியெல்லாம் பிடிக்காத, அதெல்லாம் விட்டுடு. ஜனங்க நான் சொல்லியிருந்தனாக்கா இன்னும் ஒரு பிரிவா பிரிஞ்சிருக்கும். இப்ப எல்லாருமே ஒரே பிரிவா தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? காலமாட்டை வணங்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே இப்ப முன்ன விட்டுட்டு போனது ஒரு பிரிவு, இப்ப எல்லாருமே விட்டுட்டு போய் இருக்கிறது இன்னொரு பிரிவுல இருக்கிறான். நான் வேற ஏதாவது குட்டை கிளப்பி இன்னொரு பிரிவா இருந்ததுனாக்க பெரும் பிரச்சனையா இருக்கும். உனக்கு ரொம்ப லேசு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மக்களை சரி பண்ணிக்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இருக்க வச்சு மக்கள் எல்லாம் திரும்ப இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து முஸ்லீமாக்குனார். இந்த சாமி இருக்கிறான, இந்த காலமாட்டை பிரிச்சு விட்டான, அவனை கொண்டு வந்து இவன் மேல சாபம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் தஆலா இடத்தில் பரிந்துரை செய்தார்கள். யா அல்லாஹ், இவனை வந்து யாரும் தொடக்கூடாது, இவனை யாரும் தொடக்கூடாது, இவனும் யாரையும் தொடக்கூடாது. தொட்டாக்க இவனுக்கு இருக்கக்கூடிய வியாதி அவங்களுக்கு வந்துடும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தோல் நோயை அல்லாஹ் தஆலா உருவாக்கிட்டான். அப்ப ஸ்பாட்ல ஒரு தோல் நோய், கடுமையான தோல் நோய், தாக்குறதுக்கே குரூரமா ஆயிட்டான். இவனுக்கு யாரும் போய் தண்ணி கொடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லி உதவி செய்ய போனாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். அவன் யார்த்தையாவது போய் ஏதாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி பார்த்து கையை நின்றானாக்க அவங்களுக்கு வந்துடும். இவன் போனாலும் பிரச்சனை, இவனுக்கு யாரும் செய்ய போனாலும் உதவி செய்ய போனாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாகி விடும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்ச பிறகு அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு 3-4 நாள் கழிச்சு அதே பாலைவனத்துல தனிமையில கிடந்து இறந்து போய்விட்டதாக வரலாறு. இன்னைக்கு பார்ப்பனர்களை யாரும் தொடக்கூடாது, அவனும் யாரும் தொடமாட்டான், நம்மளும் யாரும் அவனை தொடர்றது இல்லை. ஏன்? அந்த சாமி கூட்டம் தான் எழுதுவாரு. அவன் நினைச்சுக்கிறான் நம்ம உயர்ந்தவர்கள், அதனால நம்மள யாரும் தொடக்கூடாது. இல்ல இல்ல, சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தொட்டாவே நஜீசு, அசுத்தம். அதனாலதான் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக எல்லாம் அதிகமாக பேசப்படுகிறது. ஹஜரத் யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு வாசகத்தை சொல்லுவான், அக்காலூன சுகத், எப்பவுமே அவர்கள் தவறான வழியில் சம்பாதித்ததை மட்டுமே சாப்பிடுவார்கள். உலகத்துக்கு வட்டி அறிமுகப்படுத்துறது அவங்க தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைலை வெளிவிட்டது ஃபுல்லா அவங்க தான். எப்ஸ்டீன் ஃபைலுக்கு மூல காரணமாக இருந்தது அவர்கள் தான். அந்த காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற அத்தனை வேலையும் பண்ணதுக்குள்ள அவங்க தான். அப்ப அந்த ஒரு கேடுகட்ட தொழில் செஞ்சியே சாப்பிடக்கூடியவனும் அவனோட நேர்மையா சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவர்களே அல்ல. ஒரு நேரம் கூட அவனுடைய வாழ்நாளையில அப்படி ஒரு நல்ல சாப்பாடு, அழகான சாப்பாடு சாப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்படிப்பட்ட கேடு கட்டவர்களிடம் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. அதே போல அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்று மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த வித்தைகளை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. சாமிக்கு ஒரு வித்தை காட்டினா பார்த்தீங்களா, அந்த வித்தையை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பிற்காலத்துல தஜ்ஜால் வருவான், அவன் ஏகப்பட்ட வித்தையை காட்டுவான். தஜ்ஜால் வருவான், ஏகப்பட்ட வித்தைகளை காட்டுவான். அந்த தஜ்ஜாலுக்கு துணையாக இந்த யூதர்கள் எல்லாம் இருப்பார்கள், இந்த ஆரியர்கள் எல்லாம் இருப்பார்கள். நாம அன்னைக்கு அவன் கூட போய் சேர்ந்துடக்கூடாது. இப்பையில இருந்தே இந்த வித்தைகளுக்கு நம்ம கட்டுப்படாம, மேஜிக்கு கட்டுப்படாம, அதெல்லாம் நம்பாம இருந்துட்டோம்னா தஜ்ஜால் வரும்போது என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒதுக்கி வாழ்ந்துக்கலாம். இல்லாட்டினா தஜ்ஜால தான் நம்ம அல்லாஹ்வை நம்பி அவனுடைய குழியில போய் விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்லடியார்களாக, வித்தைகளை நம்பாதவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசிந்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.